வெளியானது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. உதயநிதி ஸ்டாலினை நெருங்கும் அமலாக்கத்துறை. இந்த செய்தியுடன் நாம இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல ஞானசேகரன் குற்றவாளியா இல்லையா, அவன் பின்னாடி இருக்கக்கூடிய சார் யாரு, ஞானசேகரன் தொடர்பான வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகிறது. அந்த தீர்ப்பு எப்படி இருக்க போகுது, அந்த தீர்ப்புக்கு ஊடகம் எப்படி முட்டு கொடுக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டு போகிறீங்களா? சரி வாங்க. முதல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளியானது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை போய் ரெய்டு பண்ணது சட்டவிரோதமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாளர் விசாகன் போயிட்டு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவதோ ஊழியர்களை கூப்பிட்டு விசாரிப்பதற்கோ அதிரடியாக தடை விதித்தது. இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை, இவர் பேர் இன்பதுரை, அதிமுகவில் மாநில வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளராக இருக்கிறார். இவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இணையதளத்தில் பதிவேற்றின பிறகு அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்து, ஏன்பா உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, அமலாக்கத்துறை டாஸ்மாகில் போய் ரெய்டு நடத்துனது தொடர்பாக இதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பல பேர் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களை எந்த விதத்திலும் விசாரிக்கக்கூடாது, டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் சோதனை செய்யக்கூடாது, நீங்கள் தம்பிகள்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்கள விசாரிச்சுக்குங்க, அதையெல்லாம் தாண்டி தம்பிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார்களை விசாரித்து கொள்ளுங்க, அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஒரு அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்துவது சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. அதனால் இனி அந்த சார்களையும் அந்த தம்பிகளையும் அமலாக்கத்துறையானது அதிரடியாக கைது செய்வதற்கோ இல்லை விசாரிப்பதற்கோ களம் இறங்கும். அதனால் இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் அடுத்தடுத்து அதிரடிகள் நிகழப்போகுது அப்படின்னு இன்பதுரை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பின் ஒரு பகுதியை பதிவிட்டு சார்களும் தம்பிகளும் சிக்குகின்றார்கள் அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் அமலாக்கத்துறையானது தம்பிகளை தான் கோட்டை விட்டுடுச்சே, தம்பிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களே, ஆனால் தம்பிகளுடன் நெருக்கமாயிருந்த சார் மட்டும்தானே இங்கே இருக்கிறாரு, அதனால் அந்த சாரை தான் அமலாக்கத்துறையானது அடுத்தது நெருங்கும் அப்படின்னு அரசியல் அமைச்சர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது இவங்களுடலாம் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்களே, இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சம்மனை அனுப்பி அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஏன்னா தம்பிகளை கண்காணிப்பதற்கும் அமலாக்கத்துறையானது வெளிநாட்டுக்கு ஆளை அனுப்பியிருக்கிறது. தம்பிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க யார், தம்பி எந்த நாட்டில் போய் இறங்கியிருக்கிறாங்க, அதையெல்லாம் தாண்டி தம்பிகள் அந்த நாட்டில் போய் அடைக்கலம் ஆவதுக்கு என்ன காரணம், டாஸ்மார்க்கில் வந்த சட்டவிரோதமான பணத்தை கொண்டு போய் எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த தகவலையும் கூட இருந்தே ரகசியமாக திரட்டுவதாகவும் அதை உச்சநீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறை காலத்துக்கு பிறகு அடுத்து விசாரிக்கப்படுகின்ற இந்த வழக்கில் ஆவணங்களாக கொண்டு கொடுப்பாங்க. தம்பிகள் நாட்டை விட்டு வெளியேறினாலும் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருந்ததுனால அடுத்தது அமலாக்கத்துறையானது உதயநிதி ஸ்டாலினை தான் அழைத்து விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் சோதனை செய்யக்கூடாது, அங்கே இருக்கின்ற ஊழியர்களை விசாரிக்கக்கூடாதுன்னு தான். ஆனால் மற்றவர்களை நீங்கள் விசாரிக்கலாம், புதிய வழக்கை பதியலாம். ஸோ நீங்கள் சம்மன் அனுப்புங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஸோ அதனால் ஆபத்து உதயநிதிக்கு தான் அப்படின்னு இந்த இன்பதுரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மார்க்கில் கை வச்ச பிறகு தான் அந்த டாஸ்மார்க் ஊழலினுடைய வேர்கள் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிந்தது. ஸோ டாஸ்மார்க்லேருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் தான் ரித்தீஷ் அவர்களே அமலாக்கத்துறையானது சுற்றி வளைக்கிறது, ஆகாஷ் பாஸ்கரனை சுற்றி வளைக்கிறது.
ஸோ மூலமே வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் தான் இருக்குது. அதனால் டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிக்காத முன்னாடி கூடுதலான தகவல் கிடைக்காது. ஸோ இது ஒரு விதத்தில் தம்பிகளையும் சார்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு தடையாக தான் இது இருக்கிறது. அதனால் தடையை உடைச்சிட்டு டாஸ்மார்க்குள்ளே இன்னும் கூடுதலாக ஆய்வு நடத்திவிட்டு அதற்கு பிறகு அதிகாரிகளை அழைத்து விசாரித்துவிட்டு அதற்கு பிறகு தம்பிகளை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்துட்டு தம்பிகள் தருகின்ற வாக்குமூலமும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் எல்லாவற்றையும் சரிபார்த்த பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நெருங்குவாங்களே அன்றி ஒருபோதும் அதற்கு முன்பாக நெருங்க மாட்டாங்க அப்படின்றது இன்னொரு பார்வையாக இருக்கிறது. ஸோ டாஸ்மாக் நிறுவனத்தில் தான் ஏகப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறது. அங்கே தான் கை வைக்கணும். ஏன்னா மக்கள் வரி பணத்தில் ஒரு நிறுவனமானது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று பல கோடி ரூபாய் செலவு செய்து டாஸ்மாகில் நடந்த ரெய்டுக்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என்று போதுனா அங்கே தான் என் ஒட்டுமொத்த ஊழலின் ஊற்றுக்கண்ணே இருக்கிறது. ஸோ புகார் அளிக்கப்பட்டது டாஸ்மார்க் மீது தான். புகார் அளிக்கப்பட்டது டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் மீது தான். ஸோ அங்கே தான் பிரதான வழக்கு இருக்குது. அந்த பிரதான வழக்கை தொட்டுத்தான் அமலாக்கத்துறையானது அடுத்தடுத்த வழக்கையே பதிய முடியும். அதனால் பிரதான வழக்கின் மீது தடை விதிக்கப்பட்டிருப்பதனால இப்போதைக்கு சார்களுக்கும் தம்பிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நம்முடைய அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தை விசாரிக்காத, ஆய்வு நடத்தக்கூடாத அதிரடியான தடையை போட்ட உச்சநீதிமன்றத்தை நாடி மீண்டும் தடை நீக்கினாலன்றி இந்த அமலாக்கத்துறை விசாரணையானது விரிவடையாது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ மொத்தத்தில் தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு இவர்களை விசாரிக்கலாம். இவங்க ஆகாஷ் பாஸ்கரனிடம் பெற்ற பணம் எவ்வளவு, ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இவங்களுக்கும் வெறுமனே சினிமா பட தயாரிப்பாளர் என்ற தொடர்பு மட்டும்தானா, அதை தாண்டிய நெருங்கிய உறவு இருக்கிறதா அப்படின்றது இன்னைக்கு நடிகர்களையும் அழைத்து விசாரிக்கலாம் முன்னோட்டமாக. ஸோ ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க அந்த படத்தை உதயநிதி வாங்கி வெளியிட இப்படி ஒட்டுமொத்தமாக சிக்கியிருப்பதனால ஸோ தடை நீக்கணும், அதுக்காக அமலாக்கத்துறை வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ மொத்தத்தில் அமலாக்கத்துறையுடைய கைகள் ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை விருப்பப்பட்டால் இந்த தனிப்பட்ட நபர்கள் மீது வழக்கு புதிதாக தொடர்ந்து உடனடியாக விசாரிக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறையானது முழுமையான ஆவணங்களை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதிகாரிகளை மீண்டும் மீண்டும் அழைத்து விசாரிக்கணும். அப்பா, நமக்கு தனிப்பட்ட நபரை விசாரிப்பதற்கு தடை இல்லை என்று சொல்லிட்டு களம் இறங்கினோம் என்றால் அது தவறான பாதைக்கும் கொண்டு செல்லும். ஸோ பிரதான வழக்குக்கு தடை விதித்திருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி தம்பிகளை அழைச்சிங்க, நடிகர்களை அழைச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது முழுக்க அரசியல் பழி வாங்குதனுடைய பின்னணி தான் அப்படின்னு தம்பிகளும் சார்களும் அதே உச்சநீதிமன்றத்தை நாடி அவங்க மீதும் தடை வாங்கிடுவாங்க. அதனால் பிரதான வழக்கே வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது தான் இருக்கிறது. ஸோ அந்த தடையை முதல்ல நீக்கிட்டோம், பிறகு மொத்த பேரையும் பிடிப்போம், அது வரைக்கும் ஆதாரத்தை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாட்டில் ஒளிந்திருப்பதும் ஆதரவு அளித்தவர்களும் முதலீடு செய்த முதலீடுகளையும் ஒட்டுமொத்தமாக சேகாரம் செய்து கொண்டு இருப்பதாகவும் ஜூலைக்கு பிறகு அதிரடியாக தம்பிகளும் சார்களும் சிக்குவார்கள் என்றும் செய்திகள் வருகிறது. ஸோ அதற்கு பிறகு ஞானசேகரனுடைய வழக்குக்கு வருவோமே. இன்றைக்கி தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படின்றத சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி. அவன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் அத்துமீறி இருக்கின்றான். ஸோ ஞானசேகரன் குற்றவாளியாக இருப்பதனால அவனுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் மூலமாக ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார்களை காப்பாற்றி விடுவார்கள். ஏன்னா நம்ம நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு வந்துட்டா நம்ம அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம். ஆனால் குற்றவாளி ஞானசேகரனுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஞானசேகரன் ஒரு ஆள் மட்டுமே வந்து சென்னையை சுற்றி சுற்றி பல வீடுகளில் கண்காணித்து அங்கே பெண்கள் தனியாக இருக்கிறாங்களா என்று சொல்லிட்டு பாலியல் ரீதியாக அத்துமீறலை செய்தவன். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நகைகளை கொள்ள அடித்தவன், பல பேரை காயப்படுத்தியிருக்கிறான். ஸோ இந்த வழக்குகளும் அந்த தனியாக இருந்த பெண்களுக்கு அவன் தந்த பாலியல் இச்சைகளும் இந்த தீர்ப்பில் இடம்பெறுமா? அது மட்டும் இல்லை, திமுக ஆட்சி வந்த பிறகு பெரும் பெரும் குற்றங்கள் செய்கிறவங்க அத்தனை பேரும் திமுக தலைமை குடும்பத்துடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பின்னணியானது வெளியாகுமா? இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா என்று சொல்லப்படுகின்ற ஜாஃபர் சாதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா
திமுக தலைமை குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்தான். அரக்கோணம் பாலியல் வன்புணர்வு, இளம்பெண்ணை சீரழித்த வழக்கு. அவனும் திமுக குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பல தளபதிகளுடன் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருந்திருக்கிறான். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தொடர்புடையவனும் திமுக தலைமை குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்த தளபதியுடன் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருந்திருக்கிறான். ஏன் வெளிப்படையாகவே பேசுவோமே, நம்முடைய மா சுப்பிரமணியன் அவர்கள் நம்ம முதலமைச்சருடன் ரொம்பவே நெருக்கமாக இருப்பார். காலையில் 2 பேருமே வாக்கிங் போகிறவங்க. அன்றாடம் பார்த்திங்கன்னா நாட்டு நடப்புகளையும் திரைப்பட விஷயங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போகிறவங்க. அவ்வளவு அன்னுன்யமாக இருந்தாங்க முதல்வரும் மா சுப்பிரமணியன் அவர்களும். ஆனால் ஞானசேகரன் விஷயத்தில் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய பெயரும் அடிபட்டது. அதற்கு பிறகு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் நம்ம முதலமைச்சரும் நெருக்கமாக காணப்படலை. மா சுப்பிரமணியனுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு? அவனுடன் ஏன் நீங்கள் இணைந்து போட்டு எடுத்துக்கிட்டீங்க? அவன் வீட்டில் ஏன் போய் சாப்பிட்டீங்க? அப்படின்னு 1000 கேள்விகள். ஆனால் அதற்கான பதில் கிடைக்கவே இல்லை. நம்முடைய அமைச்சர் 1 மாத காலம் பார்த்தீங்கன்னா அமைதி காத்தார். ஸோ இப்படி ஞானசேகரனுக்கு கார்டியனாக இருந்தவங்க யார்? ஸோ அவனை காப்பாற்றி கொண்டு இருந்தது யார்? ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முறை அல்ல பல முறை போயிருக்கான். அவனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்கின்றார்கள். இந்த ஞானசேகரன் மீது புகார் அளித்த பெண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு பார்க்கின்ற பொழுது, இவன் என்னையும் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான்டி, இதை மறைக்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் தோழிகளும் பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுடைய லீலையானது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல நாள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை பெண்களை இவன் சீரழிச்சிருக்கிறான் அப்படின்ற தீர்ப்பு வருமா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவன் சுதந்திரமாக வந்து போகிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் உதவி பண்ணாங்க? அவங்களுடைய பின்னணியானது வெளியே வருமா? ஞானசேகரன் சித்து விளையாட்டு அரங்கேற்றி விட்ட பிறகும் அவனை கைது பண்ணுகின்ற பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணலே, அதோடைய மர்மத்தை வெளிப்படுத்துவாங்களா? ஞானசேகரன் கைதான பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை கமிஷனர் குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதனுடைய பின்னணி என்ன என்று இந்த தீர்ப்பில் வெளியே வருமா? ஞானசேகரன் தப்பு பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு பெண்ணின் மீதே பழி போட்டு, பெண்ணு அவன் காதலனுடன் தனிய இடத்துல இருந்ததும் காதலன் அது மீறினதும், அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணினுடைய முழு விவரத்தையும் வெளியிட்டதையும் இந்த தீர்ப்பு கண்டிக்குமா? ஸோ அந்த பெண்ணு அசிங்கமாக நடந்துக்கிட்டா அதனால் தூண்டப்பட்ட ஞானசேகரன் போனார். ஸோ குற்றம் நிகழ்வதற்கு பெண்ணே காரணம் தான் அப்படின்னு அந்த பெண்ணு மேலே பழி போட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி பழி போட்டவங்கள் யார் என்பதையும் வெளியே கொண்டு வருவாங்களா? அட என்னப்பா, உயர்நீதிமன்றமானது ஞானசேகரனுடைய வழக்கில் ஸ்பெஷல் டீமே போட்டிருக்காங்கப்பா, அத்தனையும் பெண்கள்ப்பா. அதனால் தமிழ்நாடு காவல்துறையினுடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் விசாரணையானது நடுநிலையாக நடந்திருக்கும். பல பேர் இவன் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் வெளியே வர போகுது. நிச்சயமாக ஸ்பெஷல் டீம் பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக விசாரித்து இருக்கும். அதனால் தீர்ப்பானது நல்லபடியாக தான் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். ஸ்பெஷல் டீமுக்கு பல காவல்துறையினர் ஒத்துழைக்கலை. அதனால் உயர்நீதிமன்றம் நியமித்த ஸ்பெஷல் டீமில் இருந்து கூட முக்கிய அதிகாரி வெளியேறினார், அரசியல் அழுத்தம் இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதனால் ஸ்பெஷல் டீமே போட்டாலும் இந்த வழக்கில் பல ஆவணங்களை தர வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்பெஷல் டீமிலிருந்து நியமிக்கப்பட்ட 3 IPS பெண் அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழே தான் வேலை பார்த்துறாங்க, மத்திய அரசாங்கத்தின் கீழே வேலை பார்க்கல. அதனால் இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சிட்டு இவங்க எங்கே போய் வேலை பார்க்கணும்? அதே தமிழக அரசாங்கத்துக்கு கீழே தான். அதனால் ஞானசேகரன் வழக்கில் இந்த 3 அதிகாரிகளுக்கும் நிச்சயமாக பல அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, நிச்சயமாக உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னு துணிச்சலாக இந்த 3 அதிகாரிகளும் இந்த விசாரணைக்கு பிறகு நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிட்டு உண்மையை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நீதிமன்றத்தில் ஆவணங்களின் அடிப்படையில் நல்ல தீர்ப்பு வரும். இல்லையென்றால் பல ஞானசேகரன்களும் பல சார்களும் காப்பாற்றப்படுவார்கள், மறைக்கப்படும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கத்தினுடைய நேர்மையான விசாரணை காரணமாக இன்னைக்கு ஞானசேகரன் போன்ற கொடூரன் தண்டிக்கப்பட்டிருக்கின்றான். இதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு ஊடகமானது முட்டு கொடுக்க போகுது. நீங்களும் நானும் அதை பார்க்கத்தான் போகிறோம். ஆனால்
தமிழக காவல்துறையுடைய பங்களிப்பு இந்த விசாரணையில் கிடையாது. தமிழக அரசாங்கமானது இதில் தலையிடக்கூடாது. அதனால் எல்லாரும் விலகி இருங்க, நாங்களே நேரடியாக கண்காணித்து கொள்கிறோம் அப்படின்னு நீதிமன்றமே தனி டீமை போட்டு இந்த வழக்கை கண்காணிக்கின்ற பொழுது, இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்கின்ற பொழுது, இதையெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியே பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தான். பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அப்பா அவர்கள் சும்மா விட மாட்டார் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பல ஊடகங்கள் தயாராக இருக்குது. இதை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆனால் அதே தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நாம் கேட்பது ஒன்றே ஒன்று தான், ஐயா தப்பு நடந்து விட்ட பிறகு எல்லாவற்றின் மீதும் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட உளவுத்துறை இருக்கிறது. தப்பு நடக்கிறதுக்கு முன்பாக தடுக்க வேண்டிய நீங்கள் ஏன் தடுக்கலை? செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை ஏன் செய்யலை? அப்படின்னு முன்னேற்பாடுகள் சரியாக செஞ்சுருந்தா ஒரு கல்வி நிறுவனத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு களமிறங்கி ஆய்வு செய்து குறைகளை நீக்கி இருந்தால் சமூக விரோதிகள் உள்ளே வருவாங்களா? ஸோ முன்னேற்பாடுகளை செய்யாத இந்த தமிழக அரசாங்கமானது குற்றவாளி இல்லையா? இதை பற்றி இன்றைக்கி ஊடகம் பேசுமா? அதனால் வருகின்ற தீர்ப்பை திமுகவுடன் தொடர்பு படுத்தி, திமுக ஆட்சியுடன் தொடர்பு படுத்தி, முதலமைச்சர் ஆட்சியில் தான்ப்பா குற்றவாளிகளாக அவங்களுக்கு விரைவாக தண்டனை கிடைக்குதுப்பா, விரைவாக விசாரிக்கிறாங்கப்பா, பெண்களை தொட்டா அவன் கெட்டாம்பா இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேரை கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியும் தீர்ப்பு வரும் பாருங்களேன். அவனுக்கு உறுதுணையாக இருந்த சார்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் பாருங்களேன். இது உண்மையாகும். அந்த தீர்ப்பு தான் அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் வரப்போகுது. காத்துருங்க. நன்றி நண்பர்களே.